சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு KFC பார்க்க போகிறோம். ஒரு நல்ல காரசாரமான ஒரு ஃப்ரைட் சிக்கன் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். KFC சிக்கனே நம்ம ஊர் டேஸ்ட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நல்ல மசாலாலாம் போட்டு அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது KFC சிக்கனுக்கு முதல் ஸ்டெப் வந்து பிரைனிங் அப்படிம்பாங்க. பிரைனிங்னா என்னென்னா, உப்பு தண்ணியில் வந்து சிக்கனை வந்து நம்ம வந்து ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்படி பண்ணும்போது சிக்கன் வறுத்து நம்ம சாப்பிடும்போது பயங்கர சாஃப்டாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இதை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போது இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கணும். இப்போ நல்லா மூழ்கிடுச்சு. இதில் உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி ப்ராசஸில் வந்து உப்பு இறங்கிடுமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இது வந்து சாஃப்ட் ஆக்கிறதுக்கு மட்டும்தான். ரொம்ப உப்புலாம் இறங்கவே இறங்காது. இப்போது இதை வந்து நான் 4 மணி நேரம் பிரைனிங் பண்ண போகிறேன். 4 மணி நேரம் இதை வந்து இப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா பிரைன் ஆயிடுச்சு சிக்கன். இப்போ வந்து இந்த தண்ணியை கொட்டிட்டு ஒரு தடவை நல்லா அலசிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இப்போ நல்லா அலசிட்டேன். அடுத்தது வந்து மேரினேஷன் ப்ராசஸ். அது வந்து மசாலாலாம் போட்டு நம்ம ஊற வைக்கணும். அது வந்து 2 மணி நேரம் பண்ணணும். இந்த மாதிரி ஊற வைக்கிறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் KFC சிக்கனுக்கு. இப்போ சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம ஊர் ரெசிபினால காரமாக தான் இருக்கும். அடுத்தது பெப்பர் பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா, ரொம்ப முக்கியமானது இஞ்சி பூண்டு விழுது. ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? நம்ம சிக்கன் ஃப்ரைலாம் இது போடாமல் செய்கிறதே கிடையாது. அடுத்தது உப்பு. இதுக்கப்புறம் மீதி உங்கள் ஃப்ரையில் நீங்கள் என்னெல்லாம் சேர்ப்பீங்களோ அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுதான் நான் வந்து சேர்ப்பேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இன்னொன்று நான் சிக்கனில் வெட்டு போட மறந்துட்டேன். வெட்டு போட்டுட்டு நான் வந்துடுறேன். பாருங்கள் எவ்வளோ பெரிய வெட்டு போட்டிருக்கேன். அப்போ தான் மசாலாலாம் நல்லா இறங்கும் சிக்கனில். இப்போ மசாலாலாம் போட்டோம். அடுத்த முக்கியமானது, இந்த மாதிரி தயிரில் வந்து தண்ணி கலந்து இதில் ஊற்றிடணும். நல்லா மூழ்கிற அளவுக்கு ஊற்றிடணும். இதுவும் வந்து முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. மசாலாலாம் போய்டும்லாம் நினைக்காதீங்க, அப்படிலாம் கிடையாது. இந்த அளவுக்கு மூழ்கி இருக்கணும். இப்போது இதில் வந்து நம்ம 2 மணி நேரம் இதே மாதிரி மேரினேட் பண்ணி வச்சிடணும். 2 hours கழித்து நம்ம வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போது இந்த டிப்பிங் இது பண்ணிடலாம். அதுக்கு வந்து மைதா எடுத்துக்கோங்க. இதில் வந்து சில இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்த்துக்கணும். வெறுமையாக பண்ணால் சப்புன்னு இருக்கும். இதில் கொஞ்சம் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறோம். குழந்தைங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா சில்லி பவுடரோ பெப்பர் பவுடரோ எதுவுமே இதில் சேர்த்துக்க வேணாம். அடுத்தது வந்து இந்த பீட்சா சீசனிங் சேர்த்துக்கோங்க. இது வந்து எல்லா கடைகள்லையும் கிடைக்கும் பீட்சா சீசனிங் அப்படின்றது. இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. இந்த KFC ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு நல்லாவே இது கொடுக்கும். வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து இந்த டிப்பிங் இது பண்ணலாம். இப்போது இதுலேருந்து சிக்கனை எடுத்து இதில் நான் டிப் பண்ணி உதிர்த்து திருப்பியும் இதில் டிப் பண்ணி இதில் உதிர்த்து இந்த மாதிரி 4 தடவை பண்ணுவேன். அப்போ தான் வந்து கோட்டிங் வந்து நல்லா கிறிஸ்பியாக KFC இது மாதிரி வரும்.
நம்ம ஒரு KFC முடிஞ்சிருச்சு பாருங்கள். நல்லா காரசாரமாக ரெட்டு கலரில் நல்லா மொறு மொறுன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்திருக்கு. சிக்கன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். செம சாஃப்டாக ஜூஸியாக செம சூடாக செமையாக இருக்குது. நான் அதை என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வணக்கம்.